அப்பனோடு உரிமையாக பேசுவீர்களா அப்படிங்கிறது தான். சில பேர் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா தெரியும், சிவனப்பா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் உண்டு. அப்பா எனக்கு அப்படிங்கிறது அப்படி சொல்லும் போதே ஆனந்த கண்ணீர் வரும். அப்படி கண்ணை மூடிக்கிட்டு அவரை நினைக்கும் போதே அப்படியே ஒரு ஆனந்தம், பரவச நிலை அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மனசுக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சி எல்லாம் பறக்கும். அப்படி ஒரு சந்தோஷம் சிவனப்பா அப்படின்னு சொல்லும்போது. அப்ப அந்த உரிமை அந்த இடத்தில் வருது. இறைவன் மீது நாம் உரிமையை எடுத்துக்கொள்கின்றோம். பற்றுங்கிறது வேற, அதாவது அது வேற விஷயம். ஆனா இந்த இடத்துல உரிமை எடுத்துக்கிறோம். எங்க அப்பா அப்படிங்கிறது அந்த உரிமை எடுத்துக்கொள்வது அப்படின்னு வரும்போது அது ஒரு அந்யோன்யம். இரண்டு உறவுகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய அந்யோன்யம். எதா இருந்தாலும் எனக்கு அவர் தான், அவருக்கு நான் தான் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை நமக்குள்ள வருது. அப்படிங்கும் போது அந்த பக்தியோட அளவீடு அப்படிங்கிறதே கிடையாது. அந்த பக்திக்கான அளவீடு அப்படிங்கிறதே கிடையாது. சின்ன வயசுல பிறந்தது முதலே வந்துட்டு இந்த சைவ சித்தாந்தம் அல்லது சிவபெருமானை பற்றி கேட்டு வளர்ந்தவர்கள் அல்லது அதனுடைய அறிவுரைகளை கேட்டு வளர்ந்தவர்கள் அப்படிங்கிறத விட எதுவுமே தெரியாது, ஆனா எந்த நேரம் எப்படின்னு தெரியாம இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு அவரை நான் எனது அப்பாவாக நினைக்கின்றேன், எனது உறவாக நினைக்கின்றேன் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய விஷயம். ஏன்னா படிப்படியா கேட்டோம் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள வந்துட்டு எல்லாமே இறங்கும். அப்ப அதன் வழியா வந்தது அப்படிங்கும் போது அது ஒரு பெரிதாக தெரியாது. நிறைய நான் கேட்டு கேட்டே வளர்ந்தேன், அதனால என் மனசுக்குள்ள அந்த பக்தி இருக்குங்கிறது வேற. எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலும் வந்து நமக்கு அதற்கான வாய்ப்புகள் இல்லாமல், இறைவனை பற்றி கேட்டு உணரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை, அவரை சென்று பார்த்ததில்லை, அவரை பற்றின அறிவுரைகள் எதுவுமே இல்லை. ஆனா என்னன்னு தெரியல, அவரை பார்த்ததுமே என் மனசுக்குள்ள ஒரு பரவசம், அவரை பார்த்தமே என்னோட உறவுன்னு தோணிருச்சு, அவர் மேல அளவிட முடியாத பக்தியானது உண்டாகிவிட்டது. அப்படிங்கிறதெல்லாம் அவரோட கருணை இருந்தால் மட்டுமே நடக்கும். அவருடைய கருணை இருந்தால் மட்டுமே நடக்கும். அப்படியே நம்ம சொன்ன மாதிரி ஏற்கனவே இறைவனை பற்றி அறிவுரையை கேட்டிருக்கிறேன், அவரை பற்றி உணர்ந்திருக்கிறேன், இந்த மாதிரி எத்தனை விடயங்கள் வந்தாலும் அவர் மீது பக்தி செலுத்துவதற்கு அவர் அனுமதி அளிக்க வேண்டும். ரெண்டுமே பெரிய விஷயம்தான். நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அந்த ஒரு உரிமையை எடுத்துக்கொள்ளுதல் அப்படின்ட்டு. இப்போ உரிமைனா நம்ம போய் காசை கொடு, பணத்தை கொடு அப்படி இப்படின்னு எதுவுமே கேட்க போறது இல்லை. இறைவன்கிட்ட போயிட்டு அதுவும் சிவபெருமான்கிட்ட போய் நம்ம எதுவும் கேட்கணுமான கேட்க போறதும் இல்லை. அப்படி வந்துட்டு ஒரு உணர்வு நமக்கு ஏற்படும் அப்படிலாம் கிடையாது. அதிகபட்சமா பார்த்தோம்னா நம்ம கேட்கறது போய் நின்னதுமே மனசுக்குள்ள ஒரு அமைதி. அந்த இடத்துல அவர் நம்ம பக்கத்துல நின்றுக்கிட்டு மெதுவா நம்மளை அப்படியே தடவி கொடுக்கறது, அவரோட ஸ்பரிசம் நம்ம மேல படுற மாதிரியான ஒரு உணர்வு. அந்த உணர்வு ஏற்படும் பொழுதே உடலெல்லாம் சிலிர்க்கும். என்னன்னே தெரியாத ஒரு உணர்வு. ஐயன் வந்து நம்மை அப்படியே வந்துட்டு அணைத்து கொண்டது போல ஒரு உணர்வு நமக்கு ஏற்படும். அது எல்லாம் ஆலயங்களிலும் சரி அல்லது இருக்கிற இடத்திலேயே மனசை அமைதியா வச்சு அப்பா பெருமானே சிவபெருமானே அப்படின்னு சொல்லும் போது நீங்க நின்றுகிட்டு இருந்தா உங்க பக்கத்துல உங்க கையை பிடிச்சிக்கிட்டு நின்றுகிட்டு இருக்க மாதிரியான ஒரு உணர்வு. அப்படி நீங்க அமர்ந்து இருக்கீங்கன்னா உங்க பக்கத்துல அமைதியா தோள் மேல கை போட்டு உங்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி ஒரு உணர்வு, இதெல்லாமே ஏற்படும். இதெல்லாம் அந்த உரிமை எடுத்துக்கொள்ளுதல். என்னோட இன்ப துன்பங்களை வந்து என் நண்பர்களோட பகிர்ந்துகிட்டதை விட அமைதியான சூழ்நிலையில வந்து உன்கிட்ட தான் அதிகமா பகிர்ந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கும் போது அந்த ஒரு உறவு அப்படிங்கிறது ஒரு எல்லை இல்லாதது. இங்க பாரு எனக்கு செய்வியா மாட்டியா அப்படின்னு கேட்கறது தான் அந்த இடத்துல உரிமை எடுத்துக்கொள்ளுதல். என் மனசுக்குள்ள எந்த வஞ்சகமும் இல்லை, நான் எதுவும் பெருசா கேட்கல. நான் என்ன கேட்டேன், என் மனசுல இருக்க உன் நினைவு வந்து மாறக்கூடாது, என் மனசுக்குள்ள இருக்கிற உன் உருவம் வந்து மாறக்கூடாது. உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கேன், எந்த நேரத்திலையும் ஒரு சின்ன சலனம் கூட வரக்கூடாது அப்படிங்கிறத கேட்கிறேன். இந்த உலக இன்பங்களின் எனது மனதானது செல்லும் பொழுது அதை தடுத்து நிறுத்து அப்படின்னு நம்ம கேட்கிறேன், அதுக்கான சக்தியை கூட அப்படின்னு கேட்கிறேன். அப்படி எதுவும் தடுமாற்றம் வரும்போது அப்புறம் பாத்தீங்க பாரு செய்வியா மாட்டியா அப்படிங்கிற அந்த கேட்கிற அந்த உணர்வு இருக்குல்ல, அதுதான் அந்த உரிமை எடுத்துக்கிறது. எங்க அப்பாட்ட நான் கேட்கிறேன், நான் வேற யார்ட்டையும் போய் கேட்டேனா? கிடையாதே. யாசகம் பெறுவதாக நினைக்கிறீர்களா? நினைத்து விட்டு போங்கள், நான் எனது தந்தையிடம் கேட்கிறேன், சிவனப்பா அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்படியே அந்த வார்த்தையை சொல்லும் போதே மனது இனிக்கும். அந்த வார்த்தையை சொல்வதற்கு எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்க வேண்டும் யோசித்து பாருங்க. நிறைய பேர் சொல்வது உண்டு, சிவபெருமான் திருமேனியை தீண்டு விட்டால் அது பெரும் பாக்கியம்.
எத்தனை ஜென்மம் எடுத்திருப்பியோ தெரியல, அத்தனை ஜென்மத்தோட புண்ணியத்தையும் சேர்த்து வச்சுதான் நீ இன்னைக்கு சிவபெருமானை வழிபடுறதற்கான வாய்ப்புகள் கிடைத்திருக்கு. அதுலயும் அவரோட திருமணியை தீண்டுவதற்கு நீ கோடி 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 புண்ணியங்களை செய்திருக்க வேண்டும். அத்தனையும் தாண்டி அவர் உங்கள் மீது அவ்வளவு ஒரு கருணை பார்வையை காண்பித்து உங்களை ஆட்கொண்டு அந்த சேவைக்கு உங்களை அழைத்து வருகிறார். அப்படிங்கும் போது, உங்களுக்கு அனுமதி கொடுக்கின்றார். அப்படிங்கும் போது நீங்க எவ்வளவு பெரிய பாக்கியசாலியா இருப்பீங்க. சிவமேனியை பார்ப்பதும், சிவனுக்கு பணிவிடைகள் செய்வதும், சிவன் அடியார்களுக்கு பணிவிடை செய்வதும், உழவார பணிகள் செய்வதும், ஐயனையே நினைத்து மனமுருகி பாடுவதும் ஆடுவதும், இன்னும் பல சேவைகளை செய்வதற்கும் நமக்கெல்லாம் பெரிய பாக்கியம். முற்காலத்திலே பெரிய பாக்கியத்தை செய்ததால் தான் அவர் ஆலயத்தில் நம்மால் கால் எடுத்து வைக்க முடிகிறது. அவரை பார்த்ததுமே அப்படியே ஆனந்தத்தில் நம்மை மறந்து கண்ணில் நீர் ஆறு போல கொட்டுகிறது. நீர் பெருக்கெடுக்கும். உண்மைதானுங்களே? அப்படியே சக அடியார்களை பார்க்கும்போது சிவனவே பார்க்கிற மாதிரி இருக்கும். சக அடியார்கள் அங்கு ஓதுவார்கள் பாடும் பொழுதெல்லாம் அப்படியே சிவபெருமானையே பார்க்கின்ற ஒரு உணர்வு. யாரேனும் இறைவனை போற்றி பாடும் பொழுது அந்த கைலாயத்தில் இருந்து அவரை பார்த்து பாடுவது போன்ற ஒரு உணர்வு, அதை நாம் கேட்கும் போது என்னவென்று சொல்லாத ஒரு உணர்வானது அங்கு ஏற்படும். இதெல்லாம் அந்த உரிமை எடுத்துக்கொள்ளும் பொழுதுதான் வருகிறது. அவர் இறைவன், நான் தள்ளி இருக்கிறேன் அப்படிங்கும் போது அந்த உரிமை எடுத்துக்கொள்வதற்கு ஆகாது. இறைவனுக்கும் பக்தனுக்கும் உள்ள வேறுபாடு அந்த இடத்துல வந்துடுது. என்ன இருந்தாலும் அவர் இறைவன், என்ன இருந்தாலும் அவர் எங்க அப்பா அப்படிங்கிறது அது உரிமை. இறைவனிடம் வேண்டுதலை வைப்போம், அப்பாவிடம் உரிமையாக கேட்போம். வித்தியாசம் இருக்கு. உரிமை எடுத்துக்கொள்கின்ற பக்தி அப்படிங்கிறது ரொம்பவே என்ன சொல்றது, அப்படியே மிக சிறந்தது. எல்லா இடத்துலையுமே அந்த உரிமையை எடுத்துக்கொள்ள முடியுமா? கட்டாயமா. நீ உண்மையாக இருக்கும் வரலும் இறைவனிடம் நீ உரிமையை எடுத்துக்கொள்ள முடியும். நீ உண்மையாக இருக்கின்ற வரையில் நீ இறைவனிடம் அந்த உரிமையை எடுத்துக்கொள்ள முடியும். அந்த உரிமையை உனக்கு கொடுக்கின்றார் இறைவன். நண்பருக்கு நண்பராக, குருவிற்கு குருவாக, தந்தைக்கு தந்தையாக இருந்து உன்னை வழி நடத்துகிறார். அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. பிரபஞ்சத்தோட ஆரம்ப புள்ளி பிரபஞ்சம், இன்னும் சொல்ல போன அந்த வெட்ட வெளி அப்படின்னு சொல்லக்கூடியதில் நிறைந்திருக்கின்ற அந்த பரம்பொருளுக்கு அளவில்லாத சக்தி உண்டு. இந்த அளவுன்னு சொல்ல முடியுமா? கிடையாது. அப்படி அளவில்லாத சக்தி உடையவன் உனது பக்திக்கு இறங்கி அருள் செய்கின்றான். அப்படிங்கும் போது எவ்வளவு உண்மையா இருக்கணும், எவ்வளவு உண்மையா இருந்திருக்கீங்க அப்படின்னு பாருங்க. அது பார்க்கின்ற பொருளை எல்லாம் சிவமாக பார்ப்பது, ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் மதிப்பளிப்பது, அவரையே நினைத்து உருகுவது, இந்த மாதிரியான எண்ணங்கள், இந்த மாதிரியான உணர்ச்சிகள் இல்லாமல் அவரை காண முடியாது, அவரை உணர முடியாது, அவரை சரணடைய முடியாது. எதுவுமே அந்த இடத்தில் முடியாததாக போய்விடுகிறது. அப்ப அவரை பற்றின எண்ணம் நமது மனதிற்குள் இருக்கிறது, அது அதிகரித்து கொண்டே வருகிறது. அப்படிங்கிறதெல்லாம் அவர் போட்ட அந்த பிக்ஷை. நமக்கு யோசிச்சு பாருங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வெட்ட வெளியா நிறைந்திருக்கின்ற அந்த இறைவனின் ஆற்றல் நமது பக்திக்கு இறங்கி நமக்கு அருள் செய்கின்றார். அப்படிங்கும் போது, நம்மை ஆட்கொள்கின்றார். அப்படிங்கும் போது நம்ம எவ்வளவு பெரும் தவம் செய்தவர்களாக இருப்போம் அல்லவா? அப்ப நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, உண்மை சத்தியத்தின் வழியில் இறைவனை வழிபடும் பொழுது, அவரை நினைத்து மனதார போற்றும் பொழுது, கண்டிப்பா இறைவனுடைய அந்த பேராற்றலானது நமக்கு உறுதுணையாக என்றுமே இருக்கும். அதுல எந்த சந்தேகமும் கொள்ள வேண்டாம். உரிமை அப்படிங்கிறது அந்த ஒரு தாய் பிள்ளை தந்தை பிள்ளைக்கான அந்த உறவு அப்படிங்கிறது நமக்கும் இறைவனிடம் இருக்கும் பொழுது எந்த வேறுபாடுமே வருவதில்லை, எந்த மனக்குழப்பமோ மனக்கசப்போ வருவதில்லை. அதை முதல்ல நம்ம உணர்ந்துக்கணும். அந்த ஒரு உரிமையை நீங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது எதையும் அவர்கிட்ட கேட்க தேவையில்லை. அப்படி பார்க்குற பார்வையிலேயே புரிஞ்சுப்பார். என்ன வெறுங்கையோடு அனுப்புறியே அப்படின்னு நினைக்கும் போதே அந்த பாசத்தோடு ஓடி கட்டி பிடிச்சிப்பார். அவ்வளவுதான். அதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அது அவங்கவுங்க உணர்ந்திருப்பீங்க. உணராதவர்களுக்கும் இறைவன் அந்த வாய்ப்பை கொடுக்கட்டும். ஓம் நம சிவாய.